கொடுக்கும் அதிசயமான வசனம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனிதருக்கும் சகலவித கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் பிரியமாக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாழ்வது கிருபை, நம்ம ஒரு புதிய நாளை காண்பது கிருபை. கர்த்தருடைய கிருபையினால் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபை நம்மிடத்தில் பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். அது மாத்திரமல்ல அற்புதங்கள் நடக்கும். வேதத்தில் இருந்து 4 காரியங்கள் மூலமாக தேவன் நம்மை பெருக பண்ணுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கர்த்தர் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார். ஆதார வசனம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவருக்கு செய்து முடித்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவருடைய வழிகளில் வந்த நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வேதனை வருகிறது, ஏன் கடன் வருகிறது, ஏன் ஆசீர்வாத குறைவு இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய சுய சித்தத்தை செய்கிறதன் மூலமாக மாத்திரமே. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் பாடுகள் வழியாக கடந்து வந்து தேவ நாமத்தை விடுதலை பெற்று மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருந்தான். உத்தமன் என்றால் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் சகல கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவன் கர்த்தரோடு நடந்தான். ஆகவே அவன் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார். ஒன்றுமில்லாத இடத்தில் கர்த்தர் ஒன்றை உருவாக்க வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சிருந்தா கூட கர்த்தர் நினைத்தால் நிச்சயமாக அது தடைப்படாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். புதிய வழியை உருவாக்குவார். இன்றைக்கு பிரியமானவர்களே, விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவார். உங்கள் சந்தானத்தை பெருக பண்ணுவார். உங்கள் சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். உங்கள் சம்பத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாம் பிள்ளையற்றவராய் இருந்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கையில சோர்வு இருந்திருக்கும். நிறைய வேளைகள்ல அவரு கடினமான மனிதர்களுடைய பேச்சுகள் மத்தியில கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் தேவன் அந்த நிந்தையை அறிந்தார். அவர் கடந்து வந்த அந்த கடினமான பாதையை அவர் அறிந்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் எல்லோரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக பெரிய ஒரு அற்புதத்தை அதிசயத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு குழந்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கும் கூட கர்த்தர் அற்புதத்தை காண கிருபை செய்வார். கடற்கரை மணலை போல உங்கள் சந்ததியும் நிச்சயமாக கர்த்தர் பெருக செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் கர்த்தருக்கு முன் நடந்து உத்தமனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் உங்கள் சந்தோஷத்தை பெருக பண்ணுவார். ஆதார வசனம் ஏசாயா 9வது அதிகாரம் 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை ஒருவரால் மாத்திரமே தர முடியும். ஒருவரால் மாத்திரமே முழுமையான
எந்த சூழ்நிலைகளிலும் நமக்கு சமாதானத்தை தர முடியும். இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேக பேருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய குறைகளோடு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க சமாதானமாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறபடியினால் அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சந்தோஷத்தோடு நீங்கள் ஆராதனை செலுத்தி தேவநாமத்தை நீங்கள் உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தில் ஒன்று, நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்பதே. நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே அதிகமாக தேவ நாமத்தை நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் சந்திப்பார். உங்கள் நாவிலிருந்து சொல் புறவா முன்னே அது என்னவென்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். இந்த வசனத்தின்படி உங்கள் ஜாதியை கர்த்தர் திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் உங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆதார வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பலன் இல்லாதவனுக்கு கர்த்தர் பலனை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, 68வது சங்கீதம் 35வது வசனம், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் அருள் செய்கிறவர். அதன் நிமித்தமாக நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம காத்து கொள்ளப்படுவோம். விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எல்லா சத்துருக்களின் தீங்கான சூழ்ச்சிகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து கொள்வார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க பலவீனத்தோடு காணப்படுறீங்களா? ஒரு சோர்வு இருக்குதா? அடிக்கடி நீங்க பயப்படுறீங்களா? அடிக்கடி டிப்ரெஸ்டா இருக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா நிச்சயமா அதோடைய சமூகத்துல காத்திருந்து நீங்கள் சத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வுலக வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே தேவன் விரும்புகிறார். உங்களை பெருக செய்யவே அவர் விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்துவம் இல்லாமல் சோர்ந்து பலவீனத்தோடு நீங்க முடங்கி இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை நீங்க காரணம் காட்டி கொண்டிருந்தீங்கன்னா நாட்கள் சென்று கொண்டே இருக்கும், வருடங்கள் சென்று கொண்டே இருக்கும், உங்க ஆசீர்வாதம் தாமதிக்கப்படும். ஆகவே இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் சத்துவத்தின் குறைபாடுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல போய் அதை நீங்க அறிக்கையிடுங்க. உங்களுக்கு என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தகப்பனிடத்தில் சொல்லுகிறது போல அவரிடத்துல போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சத்துவத்தை கட்டளையிட்டு உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தர் உங்கள் சம்பத்தை பெருக பண்ணுவார். ஆதார வசனம் யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் சம்பத்தை இந்த தேசத்தில் பெருக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, யோபனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கையின் கிரியைகள் வெளிப்பட்டது. அதன் நிமித்தமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய சம்பத்து தேசத்தில் அதிகமாக பெருகி இருந்தது. அது மாத்திரமல்ல, சத்ருவானவன் அவன் மேல் கண் போட்டான். அது நிமித்தமாக அவன் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் அவன் நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தர் மீது இருந்தது. அவன் கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசித்தான். ஆகவே அவன் இவ்விதமாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. யோபுவை போல நீங்க இருக்கிறீங்களா? எல்லா கடினமான சூழ்நிலைகள்ல விசுவாச அறிக்கை செய்றீங்களா? இல்லைன்னா முறுமுறுக்கிறீங்களா? இதை கர்த்தராகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க முறுமுறுத்திருக்கலாம் இதற்கு முன்பாக. பரவாயில்ல, இனி நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா கடினமான சூழ்நிலைகள்ல அப்படியே நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், தேவன் ஒருவருக்கே உங்கள் துதியையும் கனத்தையும் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கட்டளையிட்டார். இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாக கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் கூட அவர் இரட்டிப்பான நன்மையை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க எதெல்லாம் இழந்திருப்பீங்க? சமாதானத்தை, சந்தோஷத்தை, பணத்தை, உறவுகளை கர்த்தர் இரட்டிப்பாக உங்களுக்கு அதிசயமாக உங்களை ஆசீர்வதித்து இழந்த அனைத்தையும் உங்களுக்கு மீட்டு தருவார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த வார்த்தையினால் உருவாக்கின தேவன்.
பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து அவர் பெருக பண்ணுவார். யோபுவை போல நீங்கள் விசுவாசமுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் பெருக பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உணர்த்த விரும்புகிற காரியம், தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையினாலும் உங்களை பெருக செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அழுது புலம்பாமல், முடங்கி இருக்காமல், அவிசுவாசப்படாமல், முறுமுறுக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்க. உங்கள் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை பெருக செய்வார். அது மாத்திரமல்ல, உங்கள் சந்தோஷத்தை பெருக செய்வார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். அது மாத்திரமல்ல, சத்துவம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு சத்துவத்தை கட்டளையிட்டு உங்களை பெருக செய்வார். பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் உங்கள் சம்பத்தை கர்த்தர் ஆசிர்வதித்து உங்களை அநேக காரியத்துல கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் தலையை உயர்த்துவார். இன்றைக்கு வேலை இல்லாம நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அவரை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரு மேலான உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்றைக்கு நீங்க நடக்கிற இந்த பாதையில சோர்வு இருக்கும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஒத்தாசை பரத்திலிருந்து தான் நமக்கு வர முடியும். இந்த உலகத்தில் இந்த மனிதர் மூலமாக வர முடியாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபியுங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அநேக துதி பாடல்களை, ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களை பெருக செய்வார். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறிந்தும் மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமான வழியில் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, மேலே வானத்திலும் கீழே ஆழத்திலும் இருக்கிற சகல உன்னத ஆசீர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே, வேலைகளில் ஆண்டவரே, தேவனுடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் தலையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீர் பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளை மாற்றி சந்தோஷத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. பலனில்லாதபடிக்கு சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, சத்ருவின் போராட்டங்களில் ஆண்டவரே, அப்பா, அவர்கள் பலவீனமற்றவர்களா இருக்கிறாங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, நீ சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருக பண்ணுங்க. சந்தானத்தை பெருக பண்ணுங்க. சந்ததியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையிலப்பா கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிற தகப்பனே. அப்பா, விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. நீர் பிள்ளைகளை பெருக பண்ணுங்க தகப்பனே. அப்பா, நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீர் பெருகவே பெருக பண்ண போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கண்ணீரையும் ஆண்டவரே, துக்கத்தையும் இயேசுவின் நாமத்தினால் சந்தோஷமாக மாற்றுங்க தகப்பனே. சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆற்றி தேற்றி நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா, நீர் அற்புதத்தின் தேவன் அப்பா. நெடுநாள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென் என்று நீர் பதிலை கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதி சீக்கிரத்தில் தகப்பனே அற்புதத்தை
காண கிருபையை செய்யுங்கப்பா. எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அப்பா அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. பிசினஸ் செய்து ஆண்டவரே அப்பா அதுல வருமானத்தில் ஆண்டவரை நஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே அப்பா மீதம் எடுக்கத்துக்கு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை பெருக பண்ணுங்கப்பா. இன்னும் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இன்றைக்கே ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை இயேசுவின் நாமத்தினால் உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்பா கடன் நின்ற நிந்தையில் சிக்கி வாடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. எல்லா சிறை இருப்புகளை நிந்தை அவமானங்கள் கண்ணீர்கள் வேதனைகளை கத்தர் மாற்றியப்பா அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் லோன்களையும் கடன்களையும் அடைத்து தீர்க்க கிருபை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ₹1 கடன் இல்லாதபடிக்கு கடன்களை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்து இலவசமாய் பிறருக்கு உதவி செய்ய தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீதிமானாய் மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க கத்தர்தாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே பிசினஸ்ல ஆண்டவரே அப்பா லாபத்தை அவர்கள் ஈட்ட வேண்டும் அப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா. இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரித்து அவர்களை சுற்றிலும் ஆண்டவரே அப்பா நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா சத்துருக்களின் மறைவான கண்ணிகளில் இருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாதையின் கூடாரத்தில் அணுகாதென்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கூடாரத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறனப்பா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளை வேலி அடைத்து தேவ தூதர்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஒரு விதமாய் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் 7 வழியாக இயேசுவின் நாமத்தால் சிதறுண்டு போக பண்ணுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் இயேசுவின் நாமத்தால் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவனே அதிசயத்தின் தேவனே அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா தேவைப்படுகிற உம்முடைய விசுவாசித்து வாஞ்சித்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களில் இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் உண்டாக்குவீராக தகப்பனே. அப்பா ஒன்றும் இல்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. நீர் எங்களை இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. குற்றங்கள் குறைகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து ஆண்டவரே கிருபையாய் நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஒத்தாசை அப்பா பரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை எருடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வானத்தின் பல கனிகளை திறந்து உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா குன்றி குன்றி நடந்தது போதும் ஆண்டவரே. கோடனான வழிகளை இயேசுவின் நாமத்தினால் செவ்வைப்படுத்துங்கப்பா. சுய சித்தம் செய்து விழுந்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் உடைய அன்பின் இரக்கத்தினால் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒரு விசை கூட தூக்கி எடுப்பீராக தகப்பனே. பழையன கலைந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வசனத்தின்படி புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் புதுர் சிருஷ்டியாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் பிள்ளைகளை ஒரு விசை நீர் புதுப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இழந்த சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சி உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. வாலிப வயதே வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பனையை போல் செழித்தோங்கி வளர ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக மாற கிருபை செய்யுங்கப்பா. இவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே இவர்களுக்கு பின்வருகிற சந்ததிகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தலைமுறை சாபங்கள் ஆண்டவரே ஜென்ம சுபாவங்கள்ல இருக்கக்கூடிய அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி சாபங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நீர் நல்ல தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா தானியேலை சிங்க கெபியில் நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கெச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் எழும்பினாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களாக ஆண்டவரே சத்ருவானவனை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. அல்ல ஜப ஆவியை கொடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்க தகப்பனே. அப்பா சகல உன்னத ஐஸ்வர்யத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க.
எல்லா குறைவுகளையும் தகப்பனே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளப்பா மகிமையில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயப்பா, குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி தகப்பனே பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கசப்பு வைராக்கியங்களை கத்தர் மாற்றி இருதய கடினத்தை அப்பா இயேசுவின் நாமத்தால் மாற்றி உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிட்டு மீண்டும் ஆண்டவரே பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே மீண்டும் சேர்ந்து வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. இடிந்த அப்பா அவர்கள் குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகள் உமக்காக ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பங்கள்ல போராடுகிற சத்துருக்களின் தந்திரங்கள் சர்ப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் மிதித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அந்த அதிகாரத்தின் வல்லமையினால சர்ப்பத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அதன் தலையை நசுக்கி போடுகிறோம் ஆண்டவரே. விடுவீங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நித்திய ஆண்டவரே விடுதலையை கட்டளையிட்டு நித்திய மீட்பை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தமாய் வாழ நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீர் விரும்புகிற வழியில் நடக்க வேண்டும் அப்பா. நீர் பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே சம்பத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால் பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த ஜெபத்தை மறந்தாலும் இந்த தேவன் மறவாதவர் ஆண்டவரே. நீர் மாறாதவர் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.